ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஓனர்ஸ், அப்புறமா கடைக்காரங்க, மெக்கானிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் நான் பார்க்க போகிறோம்? சீட் அசம்பிளி மின்டா ஜேசிபி சீட் அசம்பிளி வந்து இன்றைக்கி மின்டாவில் பார்க்குறோம்னா கம்பெனி சீட் அசம்பிளி நம்மகிட்ட இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் மின்டான்ற பிராண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜேசிபி வீடியோ போட்டிருந்துருப்போம், ஜேசிபி சீட் அசம்பிளி வீடியோவில் போட்டிருப்போம். அது பார்க்கணுன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மின்டாவில் வர சீட் அசம்பிளி. ப்ரோ ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணுறதுக்கே உட்காந்துட்டாரு. கீழே வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது அதில் இந்த மாதிரி இருக்குது. அதுலனா டிரான்ஸ்பரண்ட்டில் அதில் வராது, அந்த மாதிரி வராது. இது ரவுண்ட் டைப்பில் வருது. ஆமாம், உள்ளுக்கே காமிக்குதில்ல வெயிட்டெல்லாம். இந்த நாபு வந்து வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் தான் இருக்குது. உள்ளே காமிக்குது 70, 80, 90, 60 கிலோ. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது லேட்டஸ்ட்டில் வர்றதுக்கெல்லாம். சஸ்பென்ஷன் சீட்டு சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்றது மாதிரி இருக்குது. நாபு டிரான்ஸ்பரண்ட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது ஃபார்வேர்டு, அதான் ஃபார்வேர்டு வேஸ்ட் தானே. ஃப்ரண்ட் பேக்குக்குள்ளது காமன் தான், கம்பெனிலேயும் அதே மாதிரி தான் வந்துருக்குது. இந்த சைடு ஸ்விங்கு ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, சேம். உள்ள ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸ்ப்ரிங்கு. அதில் கொஞ்சம் சின்னமாக தானே இருக்கும், சின்னமாக லென்த்தாக இருக்கும். லென்த்தாக இருந்திருக்கும். வாஷர் செட்டெல்லாம் இதுக்கு செட் ஆகாமல் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் வர அந்த கெய்த்தர், டஸ்ட்டு கெய்த்தர் வந்து இது நார்மல் இதில் கொடுத்துருக்குறாங்கண்ணா. இது வந்து கிளாத் டைப். கிளாத்தா? இது வந்து ரப்பர் டைப்பில் இருக்கும். ஆமாம், ரப்பர் டைப்பில் இருக்கும். இது வந்து சும்மா அப்படியே பேக்கில் வர்ற அந்த கிளாத் மாதிரியே இருக்குது. சீட் பெல்ட்டெல்லாம் அதே தானே, சேமு. சீட் பெல்ட் அதே தான் வரும். சீட்டு பேக் சீட்டு இன்னும் ரைட் அங்கிட்டு இருக்குது. ஓ, லிஃப்ட்டு போகிறதா? பேக் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுலேயும் அதே மாதிரி சேமாக தான் இருக்குது. நாபும் அதே மாதிரி தான், சேம் தான். பக்கம் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினோன்னா இது வாங்கிக்கலாம். ஓகே. இது கீழே எதுவும் சைஸ் மாறும் இல்லைன்னா? சைஸ் மாறும். இந்த இடத்துல லப்பரில் வரும், அது குவாலிட்டியே வித்தியாசம். அது ஓகே. கீழே பாட்டம்னா கொஞ்சம் இதாக தான் வரும். பாட்டம் சேமாக தான் வரும். சேம் தானா? பாட்டம் சேமாக தான் வரும். பாட்டம் பைப்பும் சரி, இதுவும் சரி, சேம் தான். ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் அவ்வளோவா வராது. இந்த சேஃபே கொஞ்சம் டிசைனில் தானே இருக்குது. இந்த வருங்களேன், இந்த சைடு 2 கார்னர் மட்டும் அப்படியே நழுவாத அளவுக்கு மேலாப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க. கீழே அப்படியே சென்ட்ரு இடம் மட்டும் அப்படியே உள்ளே அம்முன மாதிரி இருக்குது. சீட் நல்ல கிளாத்து தான். இந்த இடத்துலலாம் கிளாத்தில் கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா? பேக்கில் மட்டும் ஒன்று மாறுதுன்னா இந்த வருங்க. என்ன ஒரே மாதிரி இந்த இடத்துட்டேண்ணா வராதா? அது வராது. இங்கே எடுத்துருப்பீங்களே. இப்போ பார்த்தா தெரியும். இந்த துணி டைப்பில் இந்த தெரியுதுல்ல, பேக்கில் மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக் சைடில் தானே. சீட்டு போட்டு கவர் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் ஃபுல்லாக இது கொடுத்துருப்பாங்க லெதரில். இதில் எல்லா இடமும் லெதர் தான் வருது, பேக்கில் மட்டும் அந்த சீட்டு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எப்படியா இருந்தாலும் லெதரில் இது அதுன்னா நகத்தை வச்சு கிழிச்சோம்னா இதாக தான் செய்யும். சீட் அசம்பிளி, ஃபுல் அசம்பிளி, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லைண்ணா? வேறு எதுவும் இல்லை. நாபெல்லாம் கொடுத்துருக்கா, பரவாயில்ல. ஹோல்ஸுக்கு, இந்த பைப்புக்கு நாபெல்லாம் வச்சு வந்துருக்குது, நல்லாயிருக்கு. அதில் மொத்தமாக வாசர்லாம் போட்டு பக்காவாக டைட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. சூப்பராக தான் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வாங்குறாந்தா இந்த மாதிரி மின்டா பிராண்டில் ட்ரை பண்ணிக்கலாம்.
இன்னொரு ப்ராடக்ட்லை சந்திக்கலாம். பாய் ப்ரோ.